மச்சான் அழுகாத மச்சான். சரி செரி, குட் மார்னிங் செரி. டேய், யார் அந்த சரி? கிறிஸ்டின் பொண்ணா? மா, அது பொண்ணு இல்லம்மா, என் ஃபோன் பேர் தான் செரி. அதான பார்த்தேன். பாகியலட்சுமி சீரியலில் வர ஜேனி மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணுறியோன்னு நினச்சேன். போ, ஆஃபீஸ் டைம் ஆச்சு, கூலி போ. போகிறேன். வசந்த், சொல்லு மச்சான். எங்க இருக்க? வேலைக்கு கிளம்பிட்டுண்டா. சரி அப்படியே கிளம்பி நம்ம ஸ்பாட்டுக்கு வா. டேய் மச்சான், டைம் ஆச்சுடா. டே ஓவரா பண்ணாத, எனக்கு தான் டைம் ஆச்சு. ஒரு டீ அடிக்கல என்னடா ஆக போகுது? சரி வராரு. ஐ, ராசி பலன் நம்ம ராசிக்கு என்ன போட்டிருக்குன்னு பார்ப்போம். இன்று உங்களால் உங்கள் நண்பனுக்கு பெரும் துயரம் ஏற்படும். ஏண்டா நொன்னைகளா, எனக்கும் என் நண்பனுக்கு இருக்கிற கெமிஸ்ட்ரி உங்களுக்கு எப்படா தெரியும்? இனிமேல் இந்த பேப்பரே வாங்கக்கூடாதுடா. ஏண்டா டைம் ஆச்சுன்னு சொன்னலடா. ஒரு டீல என்னடா ஆக போகுது? அப்படின்னு எனக்கு ஒரு லைட் டீ. நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். ஏய், ஏன்னா கர்ச்சி பிடிச்சி அது மாதிரி ஃபோனை வச்சிருக்க? அதுவா, செர்ரி ரொம்ப நேரமா பாக்கெட்ல இருந்துச்சுல, அதுக்கு வேர்த்து இருக்கும், அதான் காத்தோட்டமா இருக்கட்டும்னு வெளியே வச்சேன். ஃபோனுக்கு வேர்க்குமா? ஏய் இந்தா டீயை குடி. காத்தாடி கால் பண்ண சொன்னா அவன்கிட்ட பேசிட்டு வரேன். ஹலோ, ஒரு நிமிஷம்டா. டேய் மச்சான், என்னாச்சு? வரானா? டேய், என்னடா சரி இப்படி பண்ணி வச்சிருக்க? டேய் மச்சான் சாரிடா. கர்ச்சி தான்டா எடுத்தேன், ஃபோன் உங்களுக்கு நினைக்கலடா. ஏய் டெம்பர் தான்டா போயிருக்கு, மாத்திக்கலாம்டா. டேய், நான் டெம்பரே போடலடா. டெம்பரே போடலையா? ஏன்டா? டெம்பர் போட்டா என் செரிக்கு வலிக்கணும், டெம்பரே போடலடா. சரி சரி, ஒரு பிரச்சனை இல்லை. எனக்கு தெரிஞ்சிடணும், சர்வீஸ் கடை வச்சிருக்காரு, அவர்கிட்ட போனால் சரியை காப்பாற்றிடலாம்டா. டேய் ப்ளீஸா, சரி காப்பாத்து. போலாம். டேய் ப்ளீஸ்டா. ஹலோ அண்ணா. ஓகேண்ணா, இப்போயே வரேண்ணா. மச்சான் அண்ணா அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாரா? போட இப்போயே போடா. மச்சான் சரியே காப்பாற்றிடலாம்டா. காப்பாத்திடலாமா? போட போ. அண்ணா கடைக்கு முன்னாடி வந்துட்டேங்கண்ணா. சரிங்க. மச்சான் வாடா. மச்சான் ஃபோன் கொடு. இந்த ஃபோன் தாங்கண்ணா. அண்ணா எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, என் செரியை காப்பாத்துக்கண்ணா. ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட். அதுக்கு மேலே அந்த ஆண்டவன் தான் பார்த்துக்கணும். மச்சான், என் செரி கொண்டாகாது இல்லை மச்சான். ஒன்றாகாத மச்சான், நீ நார்மலா வித்தின்
Breathe out. Breathe in. Breathe out. மச்சான் இப்போ தைரியமா இருக்குடா. மச்சான் ஆபரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா. அண்ணா என்னாச்சுண்ணா? மதர் போர்டு போயிருச்சு, ஐசி சிப் போயிருச்சு, ஸ்லாட்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆயிருச்சு. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ஆனால் காப்பாற்ற முடியல. ஒரு 10 நிமிஷம் மூடி கொண்டு வந்திருந்தா காப்பாற்றிருக்கலாம். ஐம் சாரி. மச்சான் அழுகாத மச்சான். சரியாடா கொண்ட. சாரி மச்சான், தெரியாம பண்ணிட்டேன்டா. மச்சான் அழுகாத மச்சான். டேய் என்னடா தேடுற? மா என் ஃபோனில் மெசேஜ் வந்துட்டே இருக்குமா, ஆனால் இந்த ஃபோனை இங்கே வச்சேன்னு தெரியலம்மா. டேய் உன் ஃபோன் தான் உடஞ்சி போச்சேடா. ஆமாம்ல மா, அப்படின்னு மெசேஜ் சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்குமா. நான் சொல்கிறேன்னு தப்பா எடுத்துக்காத. சொல்லுமா. கொஞ்சம் ரிமோட் எடுத்து கொடுத்துட்டு போறியா? ஓ சொல்றியா மாமா, ஓ சொல்றியா அம்மா. வாடா வசந்த். பிரசாந்த் இல்லைங்களா? இருக்கான்ப்பா இருக்கான். அவன் எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருக்கான். உனக்கு ஏதாச்சும் தெரியுமா அவன் ஏன் இப்படி இருக்கான்னு? தெரியுமாவா? அது காரணமே நான் தானே. இப்போ எங்கம்மா இருக்கான்? உள்ளதான் இருக்கான். போய் பாரு. ஓகேம்மா. வசந்த் நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காத. எனக்கு கொஞ்சம் ரிமோட் எடுத்து கொடுத்துட்டு போறியா? இந்தாங்கம்மா, நீங்கள் சீரியல் பாருங்க. டே பிரசாந்த், வேலைக்கு போக வீட்டுக்கு என்னடா பண்ணிருக்க? எங்க பார்க்குறான்?
என்னடா டிப்ரியாட்டம் பண்ணி வச்சிருக்க? விட்ட 16வது நாள் காரியம் பண்ணி கரிசோறு போடுவ போல. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நம்ம பசங்க ஸ்பாட் வெயிட் பண்றாங்க, போலாம். இல்லடா, நான் வரல. ரொம்ப பண்ணாத, வாடா போலாம். டேய் வாடாங்கற. மாப்பிள்ள காற்று அடிச்சா நெட்டு ஸ்பீடாக இருக்குடா. அப்படியே கொஞ்சம் தண்ணி ஊற்று சார்ஜ் ஏறும். உப்பசம் பண்ணாதடா டே. வாமாப்ல போடா. ஏய் வாடா. பிரசாந்த் 2-3 நாளா ஆளே காணோம். வீட்டுக்குள்ளே இருக்க போல. மாப்பிள்ள உனக்கு விஷயமே தெரியாதா? சேரோட செர்ரி இருக்குல்ல, அதான் செர்ரி. அது இந்த வசத்து பையன் உடச்சிட்டாட்டா. டேய் வசந்த், இதுதானே நான் வரமாட்டேன்னு சொன்னேன். பாரு எப்படி கில்ல அடிக்கிறாங்க. நான் போறேன். டேய் சும்மா இருங்கடா. என்ன மாப்பிள்ள சாதாரண ஃபோன் உடச்சதுக்குலாம் இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற? உங்களுக்கெல்லாம் என்ன பார்த்தா கிண்டலா தெரியுதுல? ஃபோன் உடஞ்சு போறதெல்லாம் ஒரு வலிடா, அது ஒரு பெயின். நீங்களாம் உங்க ஃபோனுக்கு டெம்பர் கிளாஸ், கொரில்லா கிளாஸ், சிலிக்கான் கவர்னு போட்டு வச்சிருக்கீங்களா? எதுக்கு? எங்க தெரியாம கீழே போட்டா உடஞ்சிருமோங்கிற பயம். ஆனா எனக்கு அந்த பயமே கிடையாது. ஏன்னா நான் என்ன பாத்துக்கிறத விட என் ஃபோனை நல்லா பாத்துக்குவேன். நான் என் ஃபோனை எப்படியெல்லாம் பாத்துக்குவேன் தெரியுமா? நான் வேலைக்கு சாப்பிட்றேனோ இல்லையோ கரெக்டாக அதுக்கு சார்ஜ் போட்டுருவேன். 50% கீழே போக விட்டதே கிடையாது. என் பர்சனல் காசு இருக்கோ இல்லையா, மாசம் அதுக்கு ரீசார்ஜ் பண்ணிடுவேன்டா. இவ்வளோ ஏன்டா நான் சரியா தூங்குறனோ இல்லையோ, நைட் ஆனா என் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அதை தூங்க வச்சிருவேன்டா. என் செரிய பத்தி எனக்கு எவ்வளோ பேசுறீங்க? டேய் மச்சான், உனக்கு ஞாபகம் இருக்கா? போன மாசம் பீலமேட் சிக்னல்ல நைட்டு 10:30 மணிக்கு கார் அடிச்சு மண்டையிலேருந்து ரத்தமா ஊத்திட்டு இருந்தது தெரியுமா? அப்ப இவனுக்கு தான்டா கால் பண்ண, வந்து காப்பாத்துவான்னு. போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வந்துச்சுடா. இப்போதான்டா தெரியுது இவன் நைட்டு 10 மணிக்கே போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தூக்குற நாயிட்டு. இப்படி தெரிஞ்சதை நான் அங்கேயே செத்துருப்பேன்டா. சை, நீங்கெல்லாம் உங்க ஃபோனை கையில வச்சு யூஸ் பண்ற ஒரு டிவைஸா தான்டா பாக்குறீங்க. ஆனா என் ஃபோனை என் கையில இருக்கிற இன்னொரு விரலா பாக்குறேன்டா. அப்படி ஒரு ஃபோன் உடையும் போது எப்படி இருக்கு தெரியுமா? அது ஒரு பெயின்டா, அது ஒரு வலி. மச்சான், இந்த பிரச்சனைக்குலாம் ஒரே தீர்வு, உனக்கு புது ஃபோன் வாங்கணும்டா. புது ஃபோனா? என்ன ஃபோன் வாங்குறது? மாப்பிள்ள இப்ப கேட்ட பத்தியா கேள்வி? அதான் சரி. என்ன மாதிரி ஃபோன் எடுக்கணும் தெரியுமா? ரேமு 8 GB to 12 GB வரை இருக்கணும். ரோம் 128 to 256 GB இருக்கணும். பேட்டரி 4000 mAh மேலே இருக்கணும். முக்கியமாக அந்த டிஸ்பிளே 6 இன்ச்சுக்கு மேலே இருக்கணும். ஃபோனுக்கு மேலே வருமே பாப்அப் கேமரா, அது கண்டிப்பாக இருக்கணும். இன்பில்ட் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கணும் மாப்பிள்ள. அப்புறம் பார்த்துக்க. ரியர் கேமரா 3 இல்லாட்டி 4 இருக்கணும். தம்பி, நீங்கள் கேட்ட மாடலில் நீங்கள் கேட்ட ஸ்பெசிஃபிகேஷன் இந்த 3 ஃபோன் தான் இருக்குது. என்ன வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா கஸ்டமருக்கு பாக்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி காட்டுறதில்ல. தம்பி ரெகுலர் கஸ்டமரு, அதனால தான் ஓப்பன் பண்ணி காட்டியிருக்கேன். என்ன வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க. மாப்பிள்ள உனக்கு எந்த ஃபோன் பிடிச்சி எடுத்துக்கோ, இல்லை நம்ம கடை தான். மாப்பிள்ள ஏய் வேற கடைக்கு போனாவா? ஏன்டா? டேய் என்னடா ஃபோன் எடுக்க வந்திருக்கோம், கரண்ட் ஆஃப் ஆயிருக்கு, அபசகுணமாக இருக்கு மாப்பிள்ள. ஆனால் டேய் மாப்பிள்ள, என்ன ரெகுலர் கஸ்டமர்னு சொன்னாரு, ஒரு இதை கூச்சி போறாரா? டே அவன் யாருன்னு எனக்கு தெரியாதுடா, நானே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வரேன். தம்பி எங்கே போகிறீங்க? என்னடா மச்சான், பெர்ரிடா. பெரியா? ஆமா, பழைய ஃபோன் பேர் செர்ரி, இந்த ஃபோன் பேர் பெர்ரி. எனக்கு இதான் வேணும். அண்ணா இந்த மொபைல் எடுத்துக்கிறேண்ணா. எனக்கு தெரியும் நீங்கள் இதை தான் சூஸ் பண்ணுவீங்கன்ட்டு. ஏன்னா இந்த மாடல் தான் இப்போ கரண்ட்டில் நல்ல மூவிங்கில் இருக்கு. ஓகேண்ணா. மச்சான் இது எடுத்துக்கலாம். பணம் உங்களுக்கு வந்துடுறேன். நானா? ஆமா, நீதான் வளர்த்த.
மாப்பிள்ள அடுத்து இந்த ஃபோன் தானே எடுக்க போகிறேன். டேய் இது வாங்கியே 1 மாதம் தானடா ஆகுது. அப்பப்போ ஃபோனை மாற்றிக்கிட்டே இருக்கணும் மாப்பிள்ள, அதுதான் என் ஸ்டைலு. ஏய் பிரசாந்த் பங்காளி மாப்பிள்ள மச்சான், என்னடா ஒரு வாரமா ஆளவே காணோம், எக்கடா போயிருந்த? ஆமாச்சா, அப்படியே ஒரு வாரம் வீட்லயே இருந்துட்டேன். ஒரு வாரம் வீட்டுக்குள்ளேயேவா? எப்படிரா? அதான் மாப்பிள்ள அவனுக்கு ஒரு புது ஃப்ரெண்டு கிடைச்சிருக்குல, எப்படி வெளியே வருவான்? ஆமாடா, பெரிய வந்ததுக்கப்புறம் என் லைஃபே மாறிடுச்சு. பெரியா? அத்தனடா பெரி? அதான் ஃபோன் பேர் மச்சான். பழைய ஃபோன் பேர் சரி, புது ஃபோன் பேர் பெரி. அப்புறம் மாப்பிள்ள என்னோட சகுந்தலா உங்க கூட தானே? சகுந்தலாவா? உன் ஃபோன் பேர் பெரினா என் ஃபோன் பேர் சகுந்தலாடா. ஏய் பிரசாந்த் பங்காளி மாப்பிள்ள மச்சான், உன் பெரிய கூட ஒரு செல்ஃபி எடுப்போம். கொடுக்க மாட்டேன். டேய் ஒரு ஃபோட்டோ தானடா கேட்குறான், குடுறா. மாப்பிள்ள சொன்னா கேள அவன் தரமாட்டான். என் சகுந்தலா அவங்க கூட தான் இருக்கு, அதை எடுப்போம், சூப்பராக இருக்கும். ஜொலி ஜொலிக்கும் செல்ஃபி. சகுந்தலா சகுந்தலா இத கேளம்மா. காத்தாடி சூப்பரா எடுத்திருக்க, செம்மையா இருக்கு. இங்கே கொடு. மாப்பிள்ள இந்த போட்டோ நீ இன்ஸ்டால போடுவியா? ஆமா. டேய் என்ன டெலீட் பண்ண? இல்லை மாப்பிள்ள, பெர்ரி வாங்கி ஒரு வாரம் தாச்சு. நீ இன்ஸ்டாவில் போட்டு அதை யாராவது பார்த்து கண்ணு வச்சிட்டாங்கன்னா அப்புறம் மறுபடியும் உடஞ்சிரும்.